காவியாக்கா அவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லி நிறுத்த சொல்லலாம்க்கா. பாவமா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ பார்த்தா தெரியாம டாஸ வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. என்னடாயப்பா இது கண்ணா பின்னான்னு சாத்துறீங்க. கருணையே இருக்குமா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? நல்ல பாலா அது கஷ்டமான பாலான்னு எதையும் பாக்குறது இல்ல. பால போட்டா பால லைன்ல இருந்து பொடிக்க வேண்டியதா. போன வருஷமாவது எட்டோ அபிஷேகம் மட்டும்தான் போலந்தாங்க. இந்த வருஷம் இஷாம் கிஷனையே சொருகி விட்டாங்க. அவனை இந்தியன் டீம்ல எடுக்கலன்னு கோலா காண்ட்ல இருக்கான். காமிஸ்டா ஊருக்கே காமிஸ்டா யாருன்னு 45 பால்ல 100 ட்ரை செட் பாக்க சாதுவா இருக்க ஆளு. ஆனா பவுலர்ஸ் மேல மட்டும் என்ன ஒரு காந்தன் தெரியல இவனுக்கு. அந்த சாத்துறா ஃபார்ம்லயே இல்லாம இருந்தா கிளாசன். அவனையே இன்னைக்கு ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. இனி அவன் என்னலாம் பண்ண போறானோ. 287 ரன் டார்கெட். 5 ஓவருக்கு ஸ்கோர் இப்போ 67க்கு 3. இனி அவங்க விண்ண பத்திலாம் நினைச்சு பார்க்க கூடாது. சிமன் சித்து ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வேற. ரியன் பராக் பிராக்டிஸ் மேட்ச்ல 145 ரன் அடிச்சான்னு கேள்விப்பட்டேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் லட்சணம் என்னன்னு. எப்பாடே சிஎஸ்கே நீங்க என்னலாம் பண்ண போறீங்களோ, நம்மள எப்படி தோட்ட போறானோ மும்பை இந்தியன்ஸ் வேற.